அடர்ந்த வனப்பகுதியில் வாழும் பழங்குடியின மக்கள் காடுகளை கடந்து சென்று வர இயலாத நிலையில் இவர்கள் கோரிக்கையை ஏற்று அரசு கொறடா ராமச்சந்திரன் பரிந்துரையின் பேரில் அந்த குளங்களை கிராமத்திற்கு பேருந்து கூடுதல் சேவையை கொறடா ராமச்சந்திரன் மாவட்ட செயலாளர் KM ராஜு துவக்கி வைத்தனர். அண்ணன் நாகராஜ் அவர்களே செல்ல முடிந்தது வரும் சேரும் தமிழ் சீதனும் இதெல்லாம் ஊருக்காரங்களா போறோம் வந்துட்டாங்களா மேலாளர் அவர்கள் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார். ராசா அவர்களின் வழிகாட்டுதலில் கடந்த 15 ஆண்டுக்கும் மேலாக குள்ளங்கரை பகுதிக்கு அரசு பேருந்து இயக்க வேண்டும் என அரசாங்கத்திடம் கேட்டுக்கொண்டு இருந்த ஒரு கோரிக்கையை நிறைவேற்றி கொடுத்திருக்கும் தமிழக அரசு கொறடா மாண்புமிகு ராமச்சந்திரன் அவர்கள் நீலகிரி மாவட்டம் திராவிட முன்னேற்ற கழக நீலகிரி மாவட்ட திராவிட முன்னேற்ற கழக பொறுப்பாளர் KM ராஜ் அவர்கள், கீழ்கோத்தகிரி ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழக பொறுப்பாளர் திரு B தீர்க்கக்கூடிய ஒரே ஒரு அரசு இந்த அரசு தான். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மகத்தான முதல்வர் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இருக்கும் வரை எந்த மலைவாழ் மக்களுடைய பிரச்சனையும் தீர்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதற்கு இது ஒரு அடையாளம். எந்த இடத்தில் எந்த வசதி இல்லையோ உடனடியாக ஏற்றுக்கொண்டு உடனடியாக அந்த வசதியை செய்து கொடுக்கின்ற இந்த அரசு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. எந்த பிரச்சனையானாலும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இந்த நிகழ்வுக்கு தலைமை பொறுப்பேற்று ஏழை மக்களுக்கு ஏதாவது செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற சூழல். அதே போல அம்பேத்கர் இந்த நிகழ்ச்சி நினைவு நாள் அவர் போனதில் ஊருக்காகவே பழைய ஆட்சி இருக்கும்போது ரொம்ப கம்மி பஸ் வாங்க ரொம்ப பஸ் கம்மியாக மோசமாக வச்சுட்டு போனாங்க. நம்ம இந்த ஆட்சி வந்த பின்னால கிட்டத்தட்ட 3727 புதிய பேருந்துகள் வாங்கப்பட்டுள்ளது. அதில் புதுப்பிக்கப்பட்ட பேருந்துகள் பழைய பேருந்துகளை புதுப்பிச்சு நல்லா இருக்கிற வண்டியை சரி பண்ணது 2250. கிட்டத்தட்ட 6000 பேருந்துகளை புதுப்பிச்சு புது வண்டி வாங்கி ரூட்ல ஓட்டுற காரணத்தினால இன்னைக்கு பஸ்ஸாவே இவ்வளவு நல்லா இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி தலைவர் மகளிர் உறவு தொகை இன்னைக்கு நீலகிரி மாவட்டத்தில் அதிகமாக வாழ்கின்ற பழங்குடியின மக்களுக்காக இன்று ஆளுகின்ற நமது முதலமைச்சர் அவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு எல்லா வசதிகளும் செய்து தர வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்று இந்த குள்ளக்கரை என்ற ஒரு கிராமத்திற்கு நீண்ட நாட்களாக இந்த மக்கள் எங்களுக்கு 6 மணிக்கு பஸ் வர்றதில்லை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் இந்த பஸ்ஸை துவக்கி வைத்து எங்களுடைய முதலமைச்சரின் உத்தரவுப்படி மக்கள் பயன்பாட்டுக்கு முடியும்.